பிச்சமூர்த்தி உள்ளிட்ட மாபெரும் தமிழ் இலக்கிய கவிஞர்கள் சர்வதேசிய தரத்தில் கவிதை எழுதும்போது அவர்கள் வானம்பாடி கவிஞர்கள், வானம்பாடி பரம்பரை என அழைக்கப்பட்டார்கள். இதில் வித்தியாசமாக பாரதியாரின் கவிதைகளால் ஈர்க்கப்பட்டு, பாரதியாரின் கவிதைகளை உள்வாங்கி அதை தான் சார்ந்திருந்த திராவிட இயக்க கொள்கைகளோடு பொருத்தி, முற்போக்கு கொள்கைகளோடு பொருத்தி எழுதியவர். இவருக்கு பின்னால் பாரதிதாசன் பரம்பரை என்ற எழுத்து பரம்பரை உருவாவதற்கு வித்திட்டவர். கலைஞர் கருணாநிதி அவர்களே தன்னுடைய எழுத்து நடையும் பேச்சு நடையும் பாரதிதாசன் பரம்பரையில் நானும் ஒருவன் என சொல்லியிருக்கிறார். காதலுக்கு மரியாதை படத்திற்கு 98 பாட்டு எழுதிய பழனி பாரதி வரை எல்லோருமே பாரதிதாசன் பரம்பரை தான். சபாநாயகராக தமிழ்நாட்டில் அலங்கரித்தவர். எங்கள் வாழ்வும் எங்கள் பழமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு என்ற வார்த்தைகளோடு அதிகமாக சமூக சீர்திருத்தம், பெண் விதவை திருமணம் இது போன்ற சமூக மறுமலர்ச்சி கருத்துக்களை சொல்லியவர். தன் கடைசி காலத்தில் ஆந்திரா மொழிவாரி மாநிலமாக பிரிக்கப்பட்ட அந்த 1958 இந்திய அரசியலை மையமாக வைத்து புட்டி ஸ்ரீராமுலு உண்ணாவிரதமிருந்து அவர் மொழிவாரி மாநிலமாக முதலாக ஆந்திர பிரதேசம் பிரிக்கப்பட்ட பிறகு அவருடைய அரசியல் நிலைப்பாடு திராவிட இயக்கத்திலிருந்து பரிணாம வளர்ச்சி அடைந்து தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுத்து அது தொடர்புடைய கவிதைகளை எழுதியவர். பாரதிதாசன் பரம்பரை வாழையடி வாழையாக தொடரும். Feel ease. That's health. Go ahead and rule your own arena. Thank you.